ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி ஜட்ஜாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஆள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஃப் தாமு அண்ட் வெங்கடேஷ் பட் சார். ஏன்னாப்பா ரெண்டு பேரை ஒருத்தரன்னு சொல்கிறேன் அப்படின்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுறான்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வரிசையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே இப்போ அந்த ஷோவை விட்டு விலகிறதாகவும் நாங்கள் வேறு ஒரு ஷோவில் சந்திக்க போகிறோம், ரெண்டு பேரும் கூட்டணியாக இணைந்து தான் சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே வந்து நீங்கள் வேறு ஷோ போகிறது எங்களுக்கு ஓகே தான், இந்த ஷோ விட்டு ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்காக இருந்தாலும் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் நாங்கள் ஒருத்தராக வெளியே போகிறோம்னு சொல்லி ஒருத்தரோட இன்ஸ்டாகிராம் மக்களையும் தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக. அந்த வீடியோவை இப்போது செஃப் தாமு சாரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேருந்து நீக்கியிருக்காரு அப்படின்ற செய்திகள் கேட்டு எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்காங்க. ஏன் சந்தோஷம் ஏன் வேதனை அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஃப் தாமு சார் இப்போ அந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து போகிறேன், பெரிய ஷோவில் நடிக்கிறோம், ஸோ அந்த ஷோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிலாம் சொல்லி பேசின வீடியோவை இப்போ திடீர்னு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெலிட் பண்ணிட்டார். இதை பார்த்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒரு வேளை அவர் ரிமூவ் பண்ணுறதுனால மேபி அவரோட நியூ ஷோ கான்ட்ராக்ட்டுக்கும் இவருக்கும் அது ஒரு சண்டை நடந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த சண்டை வந்து அவர் வந்து ஓகே நம்ம வந்து இனிமேல் இந்த ஷோவில் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நியூ ஷோவை குவிட் பண்ணிவிட்டு திரும்பவும் குக் வித் கோமாளிக்கே வரப்போகிறாரு. நம்மளோட பட் சார் வரலனா கூட நம்ம தாமு சாராக அட்லீஸ்ட் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது. இன்னொரு பக்கம் சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையா, செஃப் தாமுக்கும் நம்மளோட வெங்கடேஷ் பட்டுக்கும் சண்டையா, அதனால் வெங்கடேஷ் பட் சார் நடிக்கிற இதில் வந்து நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தாமு சார் வெளியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி இருபுறமும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கா மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு மெசேஜ் மாதிரி போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை கண்ணை மூடிருச்சு அப்படின்னா உலகமே இருண்டாயிடுமா, அந்த மாதிரிலாம் ஆகாது, நட்பு நட்பு தான் அப்படின்ற மாதிரி சும்மா ஏதோ போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது வந்து இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரா இல்லை என்ன சொல்ல வராரு அப்படின்றது புரியல. பட் இருந்தாலும் கூட இப்போ வெங்கடேஷ் பட் சார் கண்டிப்பாக போகிறாரு அப்படின்ற ஷோ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் தாமு சார் போகிறாரா இல்லையான்ற குழப்பங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து அங்கேருந்து இரேஸ் பண்ணிட்டாரு. இப்போ அது வந்து ஆதாரமே இல்லை, அதுமாரி ஒரு போகிறேன்னு சொன்னதுக்கான ஆதாரமே இல்லை, அவர் போகிறாரா இல்லையானே தெரியல அப்படின்னும் போது மறுபடியும் வந்து குக் வித் கோமாளிலே அவர் வந்து தொடரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் சம் நெட்டிசன்ஸ்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெங்கடேஷ் பட்டுக்கும் தாமுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமாரி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சம் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து இல்லாமல் மொத்த பேருமே அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வெளி ஷோவில் போயாவது ஒன்றா இருந்து அவங்க வந்து ஒன்றா பிஹேவ் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சண்டை அப்படின்னா அவங்களால குக் வித் கோமாளியில் அவங்களால நம்மளால் பார்க்க முடியாது, வெளி ஷோலையும் பார்க்க முடியாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.